இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய வட தமிழகத்திலே நம்முடைய வன்னியர்குடி சொந்தங்களுக்கும் பறையர்குடி சொந்தங்களுக்கும் எதிராக மிகப்பெரிய சதி வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், வன்னியர்குடி தமிழ் சொந்தங்களை ஏனைய தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏனைய தமிழர் குலங்கள் குடிகளிடமிருந்து தனிமைப்படுத்துவது. அது ஒரு திட்டம். நம்முடைய இன பகைவர்களும் இன துரோகிகளும் சேர்ந்து வன்னியர்குடி சொந்தங்களை ஏனைய தமிழர் குலங்கள் குடிகளிலிருந்து தனிமைப்படுத்துவது. அதே போல் பறையர்குடி சொந்தங்களையும் ஏனைய தமிழர் குலங்கள் குடிகளிலிருந்து அவர்களையும் தனிமைப்படுத்துவது. அதே நேரத்தில் இவ்வாறு தனிமைப்படுத்தி நிற்கின்ற இந்த வன்னியர்குடி சொந்தங்களும் பறையர்குடி சொந்தங்களும் தங்களுக்குள் இணக்கமாகி விடாமல் அவர்களும் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொள்கின்ற ஒரு வேலையை செய்வது. ஆகவே ரொம்ப யோசித்து இப்படி ஒரு சதி வேலையை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நீண்ட ஒரு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் நடப்பது இதுதான். அதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி என்று சொன்னால், உதாரணமாக நமது பறையர்குடிய சொந்தங்களை அவர்கள் எப்படி தனிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அருந்ததியர் அல்லது சக்கிலியர் அல்லது ஆதித்தமிழர் என்றெல்லாம் தங்களை அழைத்துக் கொள்கின்ற பறையர்குடி சொந்தங்களுக்கு எதிராக இருக்கின்றவர்கள், பகையாளி குடியை உறவாடி கொடு என்பதைப் போல இந்த ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் பறையர்குடி சொந்தங்களுக்கு ஆதரவாக படங்கள் எடுப்பதைப் போல எடுத்து ஏனைய தமிழ்ச்சூடி சொந்தங்கள் மீது பறையர்குடி சொந்தங்களுக்கு ஒரு பகைமையை உருவாக்குகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் விரிவாக பேசுவோம்.